லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு வத்தகுல்லா இலா ஆஹிரில் ஆயா. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு இறைவசனம், அல்லாஹு தஆலா நமக்கு வரவேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அழகிய தன்மையை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சங்கையானவர்களே, என்ன தன்மை அது? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-லன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மற்ற மனிதர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு. நிச்சயமாக மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம், தப்பெண்ணம் கொள்வதென்பது இஸ்முன், அது மிக பெரும் பாவமாகும். வலா தஜஸ்ஸசு, மற்றவர்களுடைய தவறுகளை குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்ற எந்த மாதிரினா, அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. உங்களில் யாராவது உங்களுடைய சகோதரனுடைய இறந்து போனவரினுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விரும்புவாரா? ஃபகரிஹ்துமு, எல்லோருமே அதை வெறுப்பீர்கள். அதை போன்று மற்றவர்களின் மீது தப்பெண்ணம் கொள்வதையும் நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். முன்னாடியெல்லாம் நல்லா பேசிக்குவான், அவர் போனதுனால தான் அவரை போக விட்டு பின்னால இந்த போறாம்பார் கஞ்ச பையன், இந்த போறாம்பார் அப்படி. இன்னைக்கு இதெல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்டது. எல்லாத்த பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான ஒரு வழிகாட்டி சஹாபாக்களிடத்துல சொன்னாங்களாமா, உங்களில் யாரை பற்றி உண்டான குறைகளையும் தவறுகளையும் என்கிட்ட கொண்டு வராதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் எல்லோரிடத்திலும் நான் வரும் பொழுதும் உங்க எல்லாத்த பற்றி நான் நல்லெண்ணம் கொண்ட நிலையில் வருவதை நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். வரலாறுகள் எழுதப்படுது, ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க, கராராக இருப்பாங்க. அவங்களுடைய வளமை ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் வருவாங்களாமா. மக்களுடைய நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்காக வருவார்கள். அந்த மாதிரி ஒரு நாள் இரவு நேரம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு வீட்டை கடந்து போகிறாங்க. பார்த்தா பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. ஒரு அடிமை பெண்மணி பாட்டு, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரி நவீன கருவிகள்லாம் இல்லை. அடிமை பெண்கள் சொல்லி இருப்பாங்க, அவங்க தான் பாடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சத்தம் வருது. இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து இப்படி சத்தம் வருது. அவங்க இருந்தது வீட்டுக்கு பின்னாடி செவரு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செவரை ஏறி குதிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளே குதிச்சா அங்கே பார்த்தா ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் மது பாட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அவர் மது அருந்திட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அவருடைய அடிமை பெண் பாட்டு பாடிட்டு நடனம் ஆடுறாங்க, அதை ரசிச்சுட்டு இருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தோன்னே கோபம் வந்துடுச்சு. இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க, உனக்கு வீடு வாங்குது, காடு போகுது, இந்த சமயத்தில் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்குதா? இப்போ உடனே அவர் சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, நான் ஒரு தவறு தான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நீங்கள் 3 தவறு செஞ்சுருக்கிறீங்க. அவர் சொன்னாராம்மா, அவர் என்னங்க மது அருந்திட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் நடக்குது, அதை வேடிக்கை பார்க்குறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்வாசல் வழியாக உள்ளே குதிச்சு வந்துடுறாங்க. வந்து சொல்கிறாங்க. இப்போ சொன்னோன்னே அவர் சொன்னார், ஜனாதிபதி அவர்கள், நான் ஒரு தப்பு தான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நீங்கள் 3 தப்பு செஞ்சுருக்கிறீங்க. இப்போ ஜனாதிபதி கேட்டார், அப்படியே நான் என்ன தப்பு செஞ்சேன்? சொன்னாரம்மா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் யாருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறதா இருந்தாலும் சலாம் சொல்லி அனுமதி வாங்கிட்டு நுழையுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். என் வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறீங்க, முதல் தப்பு. 2வது தப்பு, யாருடைய வீட்டுக்கு போனாலும் முன்வாசல் வழியாக போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பின்வாசல் வழியாக அது செவரேறி குதிச்சு வந்திருக்கிறீங்க, 2வது தப்பு. 3வது தப்பு, வலா தஜஸ்ஸசு, அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய தவறுகளையும் குறைகளையும் துருவி துருவி ஆராயாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அதை செஞ்சுருக்கிறீங்க. இந்த 3 விஷயத்தை கேட்ட உடனே கோபமாக அவர் அடிக்கணும்னு சொல்லி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே என்ன செஞ்சாங்களாம், வெளியே போயிட்டாங்களாம். பல நாள் ஆகுது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மஜ்லிஸ், அந்த வயசானவர் அன்னைக்கு நைட்டு நடந்தது, அவர் வர்றார்.
உமர் ரலியல்லாஹுடைய மஜ்லிஸ்க்கு வர்றார். நிறைய கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜனாதிபதி அவரை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒளிஞ்சு பின்னால் உட்கார்றாரு. ஆனால் உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, அவரை முன்னால் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அவர் பயந்துக்கிட்டே வர்றாரு. இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் ஜனாதிபதி? எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சதை எல்லாம் சொல்லி இன்னைக்கு நம்ம மானமே போக போகுது. அவர் பயந்து உட்கார்றாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் இன்னும் உங்கள் காதை பக்கத்தில் கொண்டு வாங்க. அவர் பக்கத்தில் இப்படி கேட்குறாரு. உமர் ரலியல்லாஹு காதில் போய் சொன்னாங்களாமா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததோ அதை நான் பார்த்தனே, அப்போவே நான் மறந்துட்டேன், யார்கிட்டையுமே நான் சொல்லலை. எந்த அளவுனா என் கூட அன்னைக்கு வந்தார் ஒருத்தர், அவரிடத்துல கூட நான் சொல்லலை. இப்போ அவரு சொன்னாராம்மா, ஜனாதிபதி உங்கள் காதை கொஞ்சம் காமிங்க. அவர் சொன்னார், என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களோ அன்றைய இரவோடு நான் அந்த தவறுகளையெல்லாம் விட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டேன், பாவ மன்னிப்பு கேட்டேன். அதற்கு பிறகு என் வாழ்நாளில் இதுவரைக்கும் அந்த தப்பை நான் செய்யவே இல்லை. சங்கையானவர்களே, தவறுகளை துருவி துருவி ஆராய்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. சரி, அந்த இடத்துல இருக்கிறாங்க ஒருத்தர், தவறை கண்டிக்கிற இடத்துல இருக்கிறவங்க எப்படி கண்டிக்கிறது? பகிரங்கமாக ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை பகிரங்கமாக தடுக்கணுமாம். இன்னொரு தவறு மறைமுகமாக நடக்குது, அவர் பப்ளிக்காவெல்லாம் செய்யல, அவர் இப்படி ஒரு தப்பு செய்கிறாருங்கிறதே யாருக்குமே தெரியாது. அது மாதிரியான தவறுகளை யாருக்கும் பகிரங்கப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. மறைமுகமாகத்தான் என்ன செய்யணுமாம், அந்த தவறுகளை போய் அவர்கிட்ட சொல்லி அதை சரி செய்யணுமாம். அதனால சங்கையானவர்கள் பொதுவாகவே இஸ்லாம் சொல்றது, யாருடைய தவறுகளையும் திரும்பி ஆராயாதீங்க, மற்றவங்களுடைய நல்ல விஷயங்களை தான் பார்க்கணுமாமா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை தான் நான் என்ன தவறு செஞ்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற சிறு சிறு துரும்பும் தென்பட்டு விடுகிறது, ஆனால் தன் கண்ணில் உள்ள பெரிய பெரிய மரம் கூட தென்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுடைய சின்ன சின்ன தப்பு கூட நல்லா தெரிஞ்சிருது, தன்னிடத்தில் இருக்கிற பெரிய தவறுகள் கூட அது தெரிவதில்லை. ஒருத்தர் ஒரு அஜர்த்திட்ட வந்தார், ஒரு சந்தேகம் கேட்குறார். ஹஜ்ரத், ஒருத்தர் 4 ரக்காயத்துள்ள தொழுகை அதை 2 ரக்காயத்தா தொழுதுட்டாருன்னா என்ன செய்யணும்? அவர் சொன்னாலும், என்னங்க திரும்ப தொழுகுன்னு ஏங்க கேட்குறீங்க, நீங்கள் தான் அப்படி தொழுதீங்க, அவரு தான் இப்போ மறதியில் தொழுதுட்டாராமா. இந்த மாதிரி சில அறிவாளிகள் இருக்கத்தான் இப்படி நோட் பண்ணுறாங்க. சின்ன விஷயந்தான், அதை சொல்லியிருக்கலாம், அஜர்த்து 2 ரக்காயத்து மறதியாக அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் மற்றவர்களுடைய சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு அப்படி பெருசாக தெரியுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய தவறுகள்லாம் நமக்கு அசால்ட்டாக தெரியுது. எனவே சங்கையானவர்களே, ஒவ்வொருவரும் தனது தவறுகளை பார்க்க வேண்டும், தன்னை சரி செய்ய வேண்டும். மற்றவங்களை யார் பார்த்துட்டே இருக்கிறாங்களோ தன்னை மறந்துடுவாங்களாம். இன்னும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மற்றவருடைய தவறுகளை மற்றவருடைய குறைகளை விமர்சிக்கிறது, பார்க்கறது, அதை ஆராயிறது, இது மாதிரி இருப்பாரோ அவர் உண்மையிலேயே நல்லவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அது மாதிரி தவறுகள் வராத வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு மௌத்தை தர்றதில்லையாம். இது பெரும் பெரும் அவுலியாக்களினுடைய வரலாறுகளையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் கடைசியாக அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஷேக் ஒருத்தர் இருந்தாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு அவங்க சாதாரண நபர் கிடையாது. தாபீன்கள்ல கிட்டத்தட்ட என்னங்க மிக முக்கியமான முதல் 5 இடங்கள்ல அவங்களும் ஒருத்தர். அவருக்கே ஒருத்தர் ஆசிரியர் உஸ்தாதுன்னு அவர் எப்படி இருப்பார்? ஒரு நாள் சீடர்களோடு ஒரு ஊருக்குள்ள போறாங்க. போகும்போது ஒரு கிறிஸ்தவ ஆலயம், ஒரு சர்ச்சை கடந்து போறாங்க. அங்க அவங்களுடைய வழிபாடுகள்லாம் நடக்குது. சர்ச்சுக்குள்ள என்னங்க அந்த சிலையை வச்சு அவங்க வணங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த உஸ்தாதுக்கு மனசுல பாரு, எப்படி சிலையை வச்சு வணங்கி இப்படி தப்பு செய்யறாங்களே, அது அவங்களுடைய விஷயம். பார்த்துட்டு இப்படி போனவர் இது மனசுல நினைக்கிறாரு, நினைச்சிட்டு உள்ள போறாரு. போனா அந்த ஊருக்குள்ள போறாங்க. போனா அங்க ஒரு கிணறு இருந்துச்சு, பெண்கள்லாம் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல அந்த நாட்டுடைய இளவரசி இருந்தாங்க, நம்ம ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்த மாத்திரம்தான் இவருடைய உள்ள என்னாச்சுன்னு தெரியல. சீடர்களை எல்லாம் சொன்னார், நீங்கெல்லாம் போங்க, நான் பின்னால வரேன்னு அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சுட்டு ஒரு நேரம் அந்த பெண்ணிடத்துலயே போனாரு. நான் உன்னை அழகா இருக்கிற, எனக்கு விருப்பமா இருக்கும், உன்னை திருமணம் செய்யணும், என்ன செய்ய? அந்த பெண் சொன்னாங்க, நான் இளவரசி, அரசவையில் கேளுங்க. அந்த அரசன் ஒரு கிறிஸ்தவ அரசன். இவர் போனாரு.
போய் பெண் கேட்குறாரு. அப்போ அந்த அரசன் சொன்னானாமா, நீ இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணால் 2 விஷயம் செய்யணும். ஒன்று இஸ்லாத்தை விடணும், 2வது பண்ணி மேய்க்கணும். எல்லாத்துக்கும் தயாராகிட்டார். ஏன்னா அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும். இப்போ இஸ்லாத்தை விட்டுட்டார், அவருடைய கோலங்கள் போச்சு, கடைசியில் பண்ணி மேய்க்கிறார். இப்போ அவருடைய சீடர்கள்லாம் போயிடுறாங்க, இன்னும் குருநாதர் வரவே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லி விசாரித்தா நிலைமை இந்த மாதிரி பார்த்தா பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் எல்லா துவா செய்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக என்னாச்சுன்னா அவருடைய தவறுகளிலிருந்து அவர் தௌபா செய்து மீண்டு வந்துடுறார். வந்த பிறகு அவர் இடத்துல கேட்டாங்களாமா, நீங்கள் பெரிய ஆலிம், நிறைய உங்களை மூலமாக நிறைய நபர்கள் திருந்தி இருக்கிறாங்க, இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர் சொன்னாராமா, எனக்கு குரானினுடைய எல்லா வசனங்களும் மறந்து ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் இருக்கு. ருபமா எவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன். நாளைக்கு மறுமையில் காஃபீர்கள் சொல்லுவாங்களாமா, எவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன், நாங்கள்லாம் முஸ்லீமாக பிறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி காஃபீர்கள் நாளைக்கு மறுமையில் சொல்லுவாங்க. இந்த கருத்துள்ள ஆயத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவர் தௌபா செஞ்சு மீண்டும் பழைய நிலைக்கு வந்தார். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் அந்த சர்ச்சை கடக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த மக்களை பற்றி உண்டான தவறான எண்ணம். அல்லாஹ் என்னை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போயிட்டான்னு சொன்ன, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அல்லாஹ் என்னை செய்ய வச்சுட்டான். பாருங்க, மாற்றார்கள் அவங்களுடைய ஒரு வழிபாடு, அதை பார்த்தே தவறாக நினைக்கிறது கூடாதுன்னா, நம்ம சகோதரர்கள், நம்மளோடு இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளுடைய உறவினர்கள், அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, தப்பான எண்ணம் கொள்வது, அவங்களுடைய குறைகளை துருவி ஆராயிறதுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். எனவே சங்கையானவர்களே, இன்னைக்கு அதோட விஷயம் இருக்கிறத பேசுறதுங்கிறது 2வது. இன்னைக்கு என்ன இல்லாத விஷயங்களை தான் அதிகமாக பேசப்படுது, விமர்சிக்கப்படுது, தவறான விஷயங்களை சொல்லப்படுது. அதனால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தவறான அந்த விஷயத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைகள், நம்முடைய தவறுகளை அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு தெரிய வைத்து அதை சரி செய்வதற்குண்டான தௌஃபீக்கை